இந்தியாவில் முதல் முறையாக மென்பொருள் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் மூலம் வீடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. சென்னை IITயின் முன்னாள் மாணவர்கள் 21 நாட்களில் அந்த வீட்டை கட்டி முடித்திருக்கிறார்கள். காங்கிரீட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வீடு 21 நாட்களிலேயே கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை IIT வளாகத்தில் விரைவிலேயே கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த வீட்டின் தரம் மற்றும் சிறப்பம்சம் என்னவென்பதை காணலாம். ஒரு பிரதான அறை, ஒரு படுக்கை அறை, சமையல் அறை, கழிப்பறை உட்பட அழகிய வெளித்தோற்றத்தோடு காணப்படும் இந்த வீடு மென்பொருள் மூலம் 3D பிரிண்டர் இயந்திரத்தால் கட்டப்பட்டுள்ளது. மொத்தமாக 21 நாட்களில் உருவான இந்த வீட்டில் அடித்தளம் தவிர்த்து மற்ற அனைத்து பாகங்களும் ஒரே வாரத்தில் 3D தொழில்நுட்பத்தில் கான்கிரீட் பசை மூலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சென்னை IITயின் முன்னாள் மாணவர்களது வடிவமைப்பில் IIT வளாகத்திலேயே கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த வீட்டை கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கற்பனை பண்றது மட்டும்தான் உங்க வேலை, கட்டி கொடுக்கறது நாங்க பாத்துக்கிறோம். உங்களால ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை நாங்க அப்படியே ஒரு 3D மாடலா மாத்துவோம். இப்போ இந்த வீடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்காது. எங்கிட்ட வரும்போது அது ஒரு ஃபுல் வீடாக வரும். இந்த வால் இருக்க போது, இந்த இடத்துல வந்து உங்களோட எலக்ட்ரிக்கல் வரப்போகுது, இந்த இடத்துல பைப் போக போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு மாடலாகவே வந்துடும். IIT முன்னாள் மாணவர்களின் 5 ஆண்டுகால உழைப்பில் உருவான மென்பொருள் 2 நிமிடங்களில் இறுகிவிடக்கூடிய வேதியியல் மூலப்பொருட்கள் நிறைந்த கான்கிரீட் பசை, 3D பிரிண்டர் இயந்திரம் மூலம் ஒரே நாளில் ஒரு அறையை கட்டி முடிக்க முடிகிற தொழில்நுட்பம் என எல்லாம் சேர்ந்து உறுதித்தன்மை மிக்கதாக இந்த வீட்டை உருவாக்கியுள்ளது. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் சாமானியர்களுக்கும் கட்டுப்படியாகும் வகையில் இந்த தொழில்நுட்பம் மலிந்துவிடும் என்கின்றனர். எல்லாமே நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிடுறோம். எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% காஸ்ட் சேவிங்ஸ் நடக்குது. அதை தாண்டி லேபரர்ஸ் நான் சொன்ன மாதிரி, ஸோ இந்த ஒரு இடத்துல 100 லேபரர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 20 ஆக்கிட்டு அதே பேரலாக நீங்கள் நிறைய லேபரர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் சேவிங்ஸ்னு சொன்னால் நான் வந்து மெட்டீரியலும் லேபரும் நான் சொல்லுவேன். ஆனால் டைரெக்டாக நீங்கள் சொல்ல போனால் நான் வந்து இன்னொரு 1-2 வருஷத்தில் இது வந்து நீங்கள் கன்வென்ஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியோட சீப்பராக இருக்கும் நான் சொல்லுவேன். கடந்த மாதம் இந்த வீட்டை நேரில் வந்து பார்வையிட்ட குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்த தொழில்நுட்பம் பேரிடர் காலத்தில் பேருதவியாக இருக்கப் போகிறது என தெரிவித்துள்ளார். அதுவும் சாத்தியமாகும் பட்சத்தில் இந்த 3D பிரிண்டட் வீடு கட்டுமானத் துறையில் இந்தியாவை அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. குறைவான கட்டுமான தொழிலாளர்கள், கட்டுமான பொருட்களின் தேவை, விரைவான வடிவமைப்பு 3D தொழில்நுட்ப கட்டுமானத்தின் அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.